தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0ங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு அட்வான்ஸ்டு இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் கணக்கச்சிதமாக நமக்கு பையோ செல்லோ கரெக்டாக கொடுக்குது. இது நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது சாதிச்சிடலாம், ஏதாவது மந்த்லி ஒரு சேலரி மாதிரியாவது எடுத்துடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இண்டிகேட்டர் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றங்களுமே கிடையாது. சப்போர்ட்டிங் அப்படின்னா எங்கே பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும், எங்கே எடுக்கக்கூடாது, எந்த இடத்துல புக் பண்ணணும், எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரணும், லாஸ் புக் பண்ணிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட்டரோட டிஃபால்ட் செட்டிங்ஸே நமக்கு கரெக்டாக சொல்லிடும். ஏற்கனவே வீடியோ இங்கிலீஷில் போட்டிருந்தேன், இப்போது அதே வீடியோவை தமிழில் போடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ உள்ள மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்போ 10 டைம் ஸ்பீடில் வச்சுருந்தேன், இப்போ 1 டைம் ஸ்பீடில் வைக்கிறேன். வச்சுட்டு மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு சார் 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது மட்டும் காட்டுறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிட்டு செகண்டில் செல்லு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கு முந்தின நாளும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டு அப்படிங்கிறதுனால போர், இஸ்ரேலு ஈரான் போர் அப்படிங்கிறனால மார்க்கெட் நல்லா கீழே வந்துச்சு. கீழே வந்தால் நமக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிட்டு செகண்ட் செல்லில் தான் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இதே மாதிரி 3 நாளாக ஆயிருக்கு. அதுக்கு முந்தின நாள் செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, செல்லில் டார்கெட் கொடுத்துருச்சு, எஸ்எல்னு ஹிட் ஆகவே இல்லை. இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி நல்ல ஒரு பாருங்கள், கரெக்டாக இந்த பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, செல்லுக்கு போயிடுச்சு. இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, இங்கே பை டார்கெட் கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஓவராலாக நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஓவராலாக நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸை விட ப்ராஃபிட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் நல்ல பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள், எது வரைக்கும் விழுந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். கரெக்டாக நம்மளுடைய பை ஜோன் வரைக்கும் தான் விழுந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில், பிக் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம உடனே செல்லு போகாமல் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு புல்லிஷ் ஆர்த்தரிசியோ பேரிஷ் ஆர்த்தரிசி பேட்டர்னோ பார்க்கணும். இப்போ இல்லாட்டி கபடி கால்குலேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2 வச்சுக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு குறைஞ்ச லாஸ் போகும், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பை ஆக்டிவேட் ஆனதுனால ஃபஸ்ட்டு பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன், கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். தேவைப்பட்டால் 1க்கு 2 3 டார்கெட்டையும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ குறைந்தபட்சம் ஒரு 6 டார்கெட் வச்சுக்கிங்க, அப்போ தான் மார்க்கெட்டு எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது, எப்படி என்ன பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டான முறையில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கபடி கால்குலேஷன் வச்சனால கரெக்டான ரிவர்சலு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, மேலே போயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 1:2 ரேஷியோவில் கொடுத்துருக்கு. இப்போ நான் மார்க்கெட்டை மறுபடியும் ரன் பண்ணுறேன். செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் எது வரைக்கும் போகுதுன்னு. இப்போ மார்க்கெட்டு முடிஞ்சதுனால நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு 3 டார்கெட்டும் பர்ஃபெக்டாக கொடுத்துருச்சு. என்ட்ரி வந்து 49,826லேருந்து 4வது டார்கெட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் அடிக்குது. இதுதான் நம்மளுடைய ஈஸியஸ்ட் மெத்தட். நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் போட்டுக்குங்க. பாருங்கள், கரெக்டான முறையில் பை ஆகிருக்கு. லோ பாருங்கள் 49,829. நான் வச்சுருக்கிறது கபடி கால்குலேஷன். இல்லை நீங்கள் கபடி கால்குலேஷனில் வைக்க தெரியாது சார், எப்போ வைக்கிறேன்னு புரியல சார் அப்படின்னா தூக்கி விட்ருங்க. ஓகேவா? நான் எதுக்கு எப்போ சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய என்ட்ரிக்கு முன்னாடி உள்ள கேண்டில் அதோட பிக் சைஸாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, பை ஜோன் பை எடுக்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய கேண்டில் வந்து பெரிய ரெட்டு கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கபடி மாதிரி ஆடை விட்டு உள்ளே இறங்க விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பயப்படாமல் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கபடி கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெறுமனே டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். என்னாச்சு, உள்ளே வந்த உடனே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. நம்ம என்ட்ரி வந்து 847, கீழே போனது 829, ஒரு 10-17 பாயிண்ட்டு கீழே போயிட்டு அப்புறம் மேலே வந்திருக்கு. ஆனால் நமக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி தாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். மார்க்கெட்டை நான் மறுபடியும் டிஃபால்ட் செட்டிங்ஸில் விட்டுட்டு இதை தூக்கி விட்டுறேன். மார்க்கெட்டை இன்றைக்கி லைவில் உங்களுக்கு காட்டுறேன்.
நீங்களே பாருங்கள் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி. இப்போ வந்து நமக்கு ஒரு பியரிஷ் R3C பேட்டர்ன் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஜோனில் 50,300 புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். 50,300 புட் ஆப்ஷனை இப்போ வந்து நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணலாம். அப்படி பை பண்ணினீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் 50,100 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், ரீசெட் செட்டிங்ஸ் வைக்கிறேன். நீங்களே பாருங்கள் எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் நம்மளுடைய செல் ஜோன் 50,550. 50,100 வந்து பை ஜோன். 50,100 கிட்ட வரும்போது 49,800 கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். 50,550 கிட்ட வரும்போது 50,700 புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இப்போ நமக்கு எம்ஜிஆர் கிட்ட கரெக்டான முறையில் பியரிஷ் R3C ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது 50,300 புட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ எடுத்தோம்னா மார்க்கெட் இது வரைக்கும் வரும், அதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடு. உங்களுக்கு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்கிறது, அதுவும் ஃப்ரீ தான். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. பாருங்கள், சொன்ன மாதிரி மார்க்கெட் கீழே வருதுங்களா? இப்போ 50,300 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ தான் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன், அதெல்லாம் எடுக்க முடியாது. இருந்தாலும் அஸ்யூம் பண்ணிக்கிங்க. 50,300 புட் ஆப்ஷன் பியரிஷ் R3C பேட்டர்ன் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். மார்க்கெட்டு நல்லா கீழே வந்துகிட்டு இருக்குது. நான் சீக்கிரமாக டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ட்ரேடிங்ஸ் வந்து ப்ராஃபிட் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.